உங்களுக்கு கருணை புரிவானா? அந்த கண்ணன் வருவானா?
புழுதோ வாங்கி காட்டி நாம் அப்பா எங்க அப்பா என்னாச்சு சொல்லு. அறிவு உள்ளவன் தானே நீ? அறிவு கண்ணி இல்லையே. என்னாச்சு? இந்த ஆலோசனை எவன் சொன்னாமா? என்னாச்சு? அண்ணா அண்ணா ஒரே ஒரு சின்னப்பா கடல் இருக்கு பத்தியா கடல் கடல் அந்த தண்ணியை போட்டு ஊத்துறான்னு சொல்லு. சரி யாக்க போட்டு எறிடான்னு சொல்லு. ஒரே ஒரு நிமிடத்தை சிங்க குட்டி நீ செய்வது எனக்கு தெரியும் தெரியும். ஆமா என்றால் சொன்ன எண்ணிடுவேன். ஆற்று மணல் ஆற்று மணல் அதை கவுரா தீண்டான்னு சொல்லு. சொன்ன கவுரா ஒரு ஒரு அந்த நீ சொல்ல கூடாது. நான் சொன்ன அதையும் செய்வான். சரி விடுங்க. ஒரு செஞ்சார் சொல்லுங்க. என் தமிழன் மட்டும் சொன்னாதான் அந்த கவுரா திருப்பேன். நீ பேர் மட்டும் சாமர்த்தியமானாலும் எனக்கு தெரியும். ஏய் சேவை புரியுதா? புரிவது கடினம் அப்பா. அதனால அப்ப எங்க சாமி என்னால ஆள ஏய் தம்பி அண்ணனை பார். அண்ணன் வார்த்தை கேள். என்னை பார்த்து சிரித்தார். அனைவரும் பார்த்து சிரிக்க வேண்டும். ஏற்கனவே தெரிந்து கொண்டு ஏற்கனவே உள்ள ஒரு புற கட்டி வச்சுக்கிறேன். ஆகையால் இன்னும் ஒரே ஒரு சுத்துதான் அவுத்து மருந்து வச்சுக்கோ. மொத்த பரிசுத்தமா போடும். பொன்மாடிக்கு சேலை கட்டுறது போய் பாக்குறோம். பெரிய மனுஷங்கன்னா பின்னால இன்னும் ஒரு சுத்து தான் இருக்குது. அவுத்து பாரு ஒரே சுத்தி ஒரே சுத்தி ஒரு சுத்து ஒரே சுத்தி அந்த ஒரு சுத்து போனாலும் பரிசுத்தமா
ஐயோ என்ன ஒரு முறை எத்தனை முறை கூறுந்தவன தம்பி தம்பி சாரா சிங்கண்டே ஏந்திரா ஏந்திரு ஐயா ஏந்திரு பாலுக்கு சாவு உண்டா ரத்தம் உண்டாகனா சாலை அவர் கேள்வி அண்ணா புரி சாமி ஆவரா சாமி அவங்க முடியாதா என் சந்தாத்தம் அவங்க முடியுமா முடியாதா முடியாதா அவளை தூக்கி பாலு தொடமுத்தி சாப்பாடு பாலு தொடமுத்தி சாப்பாடு பாலு முடியுமா முடியாதா சபையோட என் மேல எந்த தப்பு நான் செய்வது தவறுகள் நம்ம செய்து தப்பு சொன்ன சபையோட என் மேல எந்த தப்பும் கிடையாது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்ம புண்ணியத்தை செஞ்சுங்க நம்பனி என்ன சேர்க்காத நம்பனி என்ன சேர்க்கக்கூடாது தம்பி நீ வேற நான் வேற தம்பி மண்டி ஓசிப்பிடுவேன் மண்டி ஓசிப்பிடுவேன் சபையோட இஸ்தா சொல்றது யாரு எல்லாம் சொல்லுங்க யாரு எங்க அண்ணன் பெருமையா சொல்லு சொன்னேன் எங்க அண்ணன் இஸ்தா சொன்னா நீ தானே அவங்க சொன்ன இவன் தானே அவங்க சொன்னா டேய் அண்ணன் எங்கடா வாங்க போடா அண்ணன் போய் 6 மாசம் ஆச்சு அண்ணன் பக்கத்துல 10 ரூபாய் இருக்கு எந்த பங்காளி கூட வருவான் இல்ல அண்ணாக்கு தெரிஞ்ச போயினே இருப்பான்டா டேய் இஸ்தா சொன்னது நீ அவங்க சொன்னது நீ பார்த்தவங்க இவங்க 10 பேரும் இவங்க எல்லாரும் தான் 10 பேரும் பார்த்தாங்க இவங்க எல்லாரும் இவங்க 10 பேரும் பார்த்தாங்க ஆமா என் தாயே அம்மா திரௌபதி அம்மா தாயே இந்த பாவம் எங்க அண்ணனுக்கு இவங்களுக்கு தான் வரணும் தாயே நான் குழந்தை குட்டி பார்த்தேன் எதுவும் பண்ணாத தாயே ஒரு பொண்ணடி பொன்மேட்டிக்கால நான் வீரனா தமிழ்நாட்டுல 3/4 பேர் பொன்மேட்டிக்கால வீரங்க தான் இருக்கிறாங்க அது சொன்ன போய் சொல்லுங்க அக்னி வசத்திலே இன்று மகளை துயில் திரௌபதி அம்மன் வஸ்திராபரணம் சொல்லக்கூடிய பூஜையை நடத்தக்கூடிய பொதுமக்கள் அனைவருமாக ஒருங்கிணைந்து சேர்ந்து திரௌபதி அம்மனுக்காக மாற்றாட அணிவிக்கிறார்கள். அன்னாருக்கு நன்றி சேர்ந்து தண்டி அவுத்தா அவனால முடியல. நீ கடிமா நீ கடமை விட்டாருமா உன்னோட ஆட வேண்டும் என்றால் உன் இடத்திலே என்ன பொருள் இருக்கிறார் பங்கு இதுக்கு தான் இவ்வளவு நேரம் காத்து நின்று
உன் கற்பை வைக்கிறாயா? நீ கற்பை வைத்தால் உனக்கு என்ன வேணும்? என்னுடைய 16 அடிமைத்தன்மை நீக்கினால் அதிக போதும். அடிமையானது ஒரே புள்ளி. ஒருவேளை நீ ஜெயித்து விட்டால் ஆண்டவருடைய அடிமைத்தனத்தை விளக்குகிறேன். உனக்கு எத்தனை புள்ளி வேணும்? எனக்கு தேவை ஒரே புள்ளி. ஒரு புள்ளி. ஆமா. அனாதின பார். எத்தனை புள்ளி வந்தது? அதே 2 புள்ளி. அடி பார்த்தால் நீ கேட்டது 1 புள்ளி, விழுந்தது 2 புள்ளி. இப்போ நான் கேட்கும் துணை நீ போட வேண்டும். என்ன தொகை வேண்டும்? நான் போட்ட அதே 2 புள்ளி நீ போட. கோவிந்தா கோவிந்தா. எடுத்து பாரு. வேண்டிய புள்ளி இல்ல 2 புள்ளி. சார் நீ பாட்டியை ஆடுவதற்கு தகுதி அல்ல. ராமன் தான் அது குறைந்தவர். அமர்தத்தில் பாட்டியை ஆடினால் அத்தனையும் தோற்று விடுவாய். நிறுத்தி என்றவர்களையும் காரணம் அழைத்து விடு. வேறாதிரியோதனா நீ என்னோட ஆண்டவருடைய அடிமத்தளத்தை விளக்கினேன். ஆனால் 12 வனவாசம் ஓராண்டு வசம் காட்டிற்கு சென்று வந்தால் உங்களுக்கு உண்டான நாட்டை தருகிறேன் என்று அஸ்வத்தமானத்தில் போகிறேன். அனுபவம் எனது வளன் துணை மீது அமர் என்றான் பாவித்துரியன். அவன் துணை முறிந்து அவன் உதிரத்தை எடுத்து என் கூந்தலுக்கு எதிரா பாவித்து அவன் மாறி பலப்படுத்தி என் கூந்தலுக்கு சீமா பாவித்து அவன் மணி குடலை எடுத்து என் கூந்தலுக்கு உஸ்மா பாவித்து அப்போதுதான் என் கூந்தல் முடிவேன். இதுவே சத்தியம், இதுவே சத்தியம், இதுவே சத்தியம். தர்மருக்கு நேரலையான் நான் தான் விமர்சனன். ஈர்த்து வந்தவன் ஈர்த்து வளர்த்தனோடையும் துரியாதிகளிலே மிக தவிர மீதமுள்ள 99 பேர்களையும் என் கலை நான் மடிக்காவிட்டேன். என் கரத்தினால் தொட்டு களமறந்து மாட்டேன். இதுவே என் சத்தியம், சத்தியம், சத்தியம். சகோதரர்களே, பஞ்சபாண்டவர் நடுப்பிறந்த 2 பேர் அர்ஜுன பெருமான். அந்த ஈகுல கர்ணனை கொல்லவிட்டால் என் பேரோ அர்ஜுனன் அல்ல. இதோ சத்தியம், சத்தியம், சத்தியம். ஜனங்களே, நானும் பாண்டவர்கள் 4 பேர் நகுல மகாராஜன். நானும் சகுனிமான் சௌபாலை கொள்வேன் கொள்வேன். இதுவே சபதம். சத்தியம், சத்தியம், சத்தியம். நான் தான் சகாதேவன். பாடியாடிய சகுனி அவனை கொல்லவில்லை என்றால் சகாதேவன் அல்ல. சத்தியம். இன்று இரவு அர்ஜுனன் தவநிலை என்று சொல்லக்கூடிய நாடகம் நடைபெறும்.